அன்பு நிறை மாணவர்களுக்கு இனிய வணக்கங்கள். அன்பான மாணவர்களே, இயல் 6இல் அமைந்துள்ள கவிதை வேளையில் நகுலன் எழுதியுள்ள கவிதைகள் என்ற தலைப்பில் கூறப்பட்டுள்ள கவிகளை பற்றி இன்று நாம் காணொளியாக காண இருக்கின்றோம். நம்முடைய சங்ககால இலக்கியங்கள் என்றால் சிறுகதை, புதினம், நாடகம், கவிதை அனைத்துமே சேர்ந்தது இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. நம்ம ஒரு வாழ்க்கை நிகழ்வை எழுத்து வடிவில் பதிவு செய்யும் ஒரு கலை வடிவத்திற்கு இலக்கியம் என்று பெயர். இந்த இலக்கியத்திலேயே கவிதைகள், நாடகம், புதினம், சிறுகதை என்று பல்வேறு வகையான பிரிவுகள் உள்ளன. கவிதை என்பதையே புதுக்கவிதை, மரபு கவிதை என்றும், மரபு கவிதைகளிலே வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கவிழ்ப்பா என்றும் பல்வேறு தரப்பட்ட இலக்கிய பிரிவினை நாம் பார்த்திருக்கின்றோம். கவிதை என்றால் சொல் நயம், பொருள் நயம், ஓசை நயம் மிக்கதாக இருப்பது கவிதை என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே நகுலன் அவருடைய கவிதைகள், தேர்ந்தெடுத்த கவிதைகள் பார்க்கின்றோம். அவர் கூறியிருக்கின்றார், ஒரு சின்ன கருத்து சொல்லியிருக்காரு. வெளிமட்டத்தில் மிதப்பதை விட அடிமட்டத்தில் ஆழ்ந்து கிடப்பது அது ஒரு தனி அனுபவம். மிகச்சிறந்த கவிஞர், புதுக்கவிதை இயக்கத்தை சார்ந்தவர். மேலோட்டமாக வாழ்வதை விட வாழ்வின் தாற்பயத்தை, தத்துவத்தை அறிந்து கொண்டு அதனுடைய உண்மைகளை அறிந்து கொண்டு வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. பகட்டு வாழ்க்கை நீராவி போன்றதுவாம் என்பது போல வாழ்க்கை என்பது பகடாக மற்றவருக்காக வாழ்வது வாழ்க்கை அல்ல, உனக்காக வாழ்வது வாழ்க்கை என்பதை ஒரு சிறந்த கவிதையாக தன்னுடைய நூல்களிலே கூறியிருக்கின்றார். இந்த நகுலன் அவர்கள் எழுதியுள்ள கவிதை நூல்கள் பார்த்திங்கன்னா 3, 5, கண்ணாடியாகும் கண்கள், நாய்கள், வாக்குமூலம், சுருதி போன்றவை இவருடைய கவிதைகளாக உள்ளன. இதேபோல் நிறையா புதினங்கள் எழுதியிருக்காரு. நீலக்கல், நவீன டைரி, இவர்கள், கிராமம், குருச்சேத்திரம், நினைவு பாதை, குருதி போன்றன இவருடைய புதினங்களாக உள்ளன. அதாவது நம் பாடப்பகுதியில் உள்ள கவிதைகள் நகுலன் கவிதைகள் எனும் தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளன. கவிஞர் நகுலன் TK துரைசாமி என்பது அவருடைய பெயர், இயற்பெயர். நகுலன் என்பது ஒரு புனைப்பெயர். இவர் கும்போணத்தில் பிறந்தவர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றவர். தமிழின் அனைத்து சிற்றிதழ்களிலும் எழுதி வந்தவர். புதுக்கவிதை வடிவம் தமிழ் மொழியில் தடம் பதித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் புதுக்கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியவர். புதுக்கவிதைகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் என்றால், அதன் பின்பு புதுக்கவிதைகளிலே பல்வேறு சிறப்புகளை சேர்த்து மேலும் தன்னை புதுப்பித்து கொண்டவர்களில் ஒருவர் நகுலன் அவர்கள். அதான் சொல்கிறாங்க, புதுக்கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியுள்ளார். இவர் சொல் விளையாட்டுகளோ வாழ்க்கை பற்றிய எந்த குழப்பமோ இன்றி தெளிவான சிந்தனையோடு கருத்துக்களை உரைத்துள்ளார் நகுலன் அவர்கள். இவருடைய கவிதைகள் ஏற்கனவே பார்த்த மாதிரி 3, 5, கண்ணாடியாகும் கண்கள், நாய்கள், வாக்குமூலம், சுருதி உள்ளிட்டவை சிறு தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. இவர் 7 புதினங்களை எழுதியுள்ளார். பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நகுலன் அவர்கள். பாருங்கள், பாரதிக்கு பின்னர் வந்த காலகட்டத்து கவிதைகள் பலவற்றையும் பற்றிய சிந்தனைகளை செறிவாக, குறிப்பாக, முரணாக, அழகிய தொடராக தருவதற்கு முயன்றன. புதுக்கவிதை வடிவம் இதற்கு ஏற்றதாக இருந்தது. அது என்னது அந்த காலகட்டத்தில் சிந்தனைகளை செறிவாகவும், குறிப்பாகவும், பழமைக்கு ஒரு சிலவற்றை பழைய பழக்க வழக்கங்கள், கண்மூடி பழக்க வழக்கங்களுக்கு முரணாகவும், அழகிய தொடராக தருவதற்காக புதுக்கவிதை ஏற்றதாக இருக்கிறது. புதுக்கவிதை புதிய வடிவம் கொண்ட கவிதை என்ற பொருள் மட்டும் கொண்டதல்ல, புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துக்களையும் புதுமையாக சொல்வதையும் குறிப்பது. அப்போ புதுக்கவிதை என்னது? புதிய வடிவம் கொண்ட கவிதை மட்டும் அப்படின்ற கிடையாது, புதிய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் புதுமையாக சொல்வதை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவிதைக்கு போவோம். பாருங்கள்,
இருப்பதற்கென்று தான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம். அவ்வளோதான் கவிதை. அது என்ன, இருப்பதற்கென்று தான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம். இந்த உலகத்தில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஓதியமில்லை உயிருக்கு. ரெண்டையும் வச்சுக்கிட்டாலே போதும். அப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் எதற்காக பிறக்கின்றான் என்றால், புகழ் பெறுவதற்காக, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி புகழ் பெறுவதற்காக தான் இந்த உலகிலே மனிதனாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் மனிதனாக பிறக்கின்றவன் தான் தனக்கு என்ற அகம்பாவமும் ஆணவமும் கொண்டு இந்த உலகிலே மனிதனாக பிறந்தும் அந்த பிறவி எடுத்ததனுடைய பயனை அடையாமல் செல்கின்றான். அதுதான் இந்த மனிதனாக பிறந்தோம்னா இந்த வாழ்க்கையில் ஏதாவது தடத்தை பதிச்சுட்டு போகணும். தடத்தை பதிச்சுட்டு போகாமல் நாம் ஏதோ ஒரு விலங்கை போல இருந்து விட்டு போகலை, என்ன வாழ்க்கை இருக்கின்றது? அதான் சொல்லியிருக்காரு, எல்லாருமே இந்த உலகத்தில் ஏற்காண்டி மனிதனாக படைக்கப்பட்டோம் அப்படின்னா மகத்தான பிறவியாக மனித பிறவி இருக்கின்றது. அதனுடைய நோக்கம் என்ன? நிறைய இருக்கு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறமும் உடையதாக இல்வாழ்க்கை இருக்க வேண்டும். அன்பு செய்வது இல்லத்தினுடைய பண்பாகும், அறம் செய்வது பயனாக. இதுதான் வாழ்க்கை முறை. அப்போ மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டுவது, அறம் செய்வது, அதுதான் வாழ்க்கை. ஆனால் மனிதனாக தோன்றிய உடனே ஒரு மனிதனுக்கு என்ன தீமைய எண்ணங்கள் வருகின்றது. ஆணவம், அகம்பாவம், கர்வம், தான் என்ற அகந்தை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மனிதன் ஏன் இந்த மண்ணுலகில் பிறந்தோன்னே தெரியாமல் மறைஞ்சு போயிடான். அதான் இவர் சொல்கிறாரு, இருப்பதற்கென்று தான் வருகின்றோம் இல்லாமல் போகிறோம். இல்லாமலே போயிடும். நம்ம எதுக்காண்டி வந்தோம்னு தெரியாமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அது வாழ்க்கை அல்ல, அதைத்தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும். மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும். இது ரெண்டு விதமான இந்த புது கவிதையினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த கவிதையை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோமோ அதை வச்சு பொருளும் இருக்குது. ஒன்று எளிமையானது, என்னது, இந்த உலகத்தில் ஒருவனுடைய மூச்சு நின்றுச்சுன்னா இறந்துட்டானா அவனால் திருப்பி பேச முடியாது, அது வேறு. இன்னொன்று, மூச்சு நின்று விட்டால் பேச்சு அடங்கும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தனக்கென ஒரு பாதையை வகுத்து கொண்டு தன்னிகர் இல்லாத தனித்துவம் வாய்ந்தவனாக இருக்கின்றான் என்றால் அவனை பற்றி அவனுடைய புகழை கெடுப்பதற்கு நிறைய பேர் அதுக்காண்டி பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவரே இறந்து விட்ட பிறகு அவரை பற்றி பேசாமல் புகழ்ந்து போயிடுவார். அதான் மூச்சு நின்று விட்டால் பேச்சு அடங்கும். ரெண்டு விஷயங்கள். நம்ம வாய் பிறந்தக்கு இருக்கன்றா பேசிகிட்டே இருக்கோம். என்னைக்கு மூச்சு நிற்கிதோ அன்றைக்கி தான் நம்முடைய பேச்சு நிற்கிது. அப்போ இருவேறு கருத்துக்களை உள்ளடக்கியதாக, அதாவது புதுக்கவிதையினுடைய சிறப்பு இதுதான். அவரவர் பார்வைக்கு ஏற்றவாறு பொருள் இருக்கும். அதே மாதிரி தான் அடுத்ததும் பாருங்கள், அவர் பல உண்மைகளை சொல்கிறார் ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. இந்த கவிதையை பாருங்க, நிறைய பேர் உலகத்தில் அப்படி தான் இருக்காங்க. தன்னுடைய தவறை மறைப்பதற்காக அடுத்தவர்களெல்லாம் கையை காட்டிவிட்டு தான் யோக்கியன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் இருக்குது. பல உண்மைகளை சொல்கிறார். அவன் உங்களை பற்றி அப்படி சொன்னாங்க, இவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், நீங்கள் அவர் நம்பாங்க, இவர் நம்பாங்க சொல்கிறாங்க. என்ன காரணம்? இவர் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக பலரை காட்டி கொடுப்பவராக இருக்கின்றார், எட்டப்பனாக இருக்கின்றார். ஏன் அப்படி இருக்கணும்? நம்மளாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் அப்படி இருக்குதில்லை அப்படின்றதான் இவருடைய நகுலனுடைய கவிதையில் சொல்கிறார். பல உண்மைகளை சொல்கிறார், பல கருத்து சொல்கிறார், பல சொல்கிறார். அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. இங்கே இருக்கின்ற வரை இவருக்கு உண்மையாக இருப்பது போல் இருப்பார். ஆனால் மற்றவரிடம் ஒரு பகையை ஏற்படுத்தி கொண்டார் என்றால் இவர் சொன்னதையெல்லாம் மற்றவரிடம் சொல்லி உண்மையாக சொல்லி அதை திரித்து பேசி அவருக்கு எதிராக ஒரு பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி விடுவார். அது காரணம் என்ன? அவர் செய்த தவறை மறைப்பதற்காக பலரை தன்னுடைய அந்த இடத்திலே பலிகாடாக மாற்றி விடுகிறார். அதான் சொல்வார், அவர் பல உண்மைகளை சொல்கிறார். எதுக்கு? ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம். கடலில் பார்த்தீங்கன்னா அலை அடிக்கும். கடல் பார்த்தோன்னா நாளும் பொழுதும் கிடையாது, அலை கரையை மோதிக்கொண்டே இருக்கும். ஆனால் கடலினுடைய அடிப்பதி பார்த்திங்கன்னா எந்த ஒரு அலையும் இருக்காமல் நிசப்தமாக அமைதியாக இருக்கும். மௌனம், மகா மௌனம். இது அப்படி இன்னொன்று வச்சுக்கோங்களேன், நிறைய படித்த மேதாவிகள் எல்லா இடத்துலையும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாத மனிதன் நான் தான் எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி தன்னை ரொம்ப புகழ்ந்து பேசுவார். அப்படி வச்சு நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. எப்படி இருக்காங்க?
ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாமே தெரிஞ்சு நான் தான் எல்லாமே எல்லாமே அப்படின்ற தான் என்ற அகந்தை கொண்டு இருப்பார்கள். ஆனால் பெரிய பெரிய கல்வியாளர்கள்லாம் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா அப்படி தெரியாது. அவங்கள்ட்ட பழக தான் அவங்களுடைய தன்மைகள் சிறப்புகள்லாம் தெரியும். அதை தான் சொல்கிறாங்க, ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கின்ற வரை, உள் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை. அலைகளை சொல்லி விடுக்கும். அதாவது கடலின் மேற்பரப்பிலே காற்று மோதுகின்ற போது அந்த காற்றினுடைய அந்த தன்மையின் காரணமாக அலைகள் எழுகின்றன. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உலகம் தட்டையான வடிவம் முடியாது. நீங்கள் கடலில் போய் பார்த்தா தான் தெரியும். கடலில் போய் நின்று பார்த்தோம்னா அந்த மேகமும் கடலும் ஒன்று ஒற்றுவதை போல் இருக்கின்றன. அப்போ காற்று மேற்பரப்பில் படுகின்ற போது அங்கே அலை உண்டாகின்றது. அதான் சொல்கிறாங்க, அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அலை அதான் வரல, இதுக்கு கடல் இருக்கின்ற வரை அந்த அலை இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? உள் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை. இன்னொன்று சொல்லலாம். இப்போ நிறைய மனிதர்களாக இருப்பதில்லை. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. குறை சொல்கிறது அவர்களுடைய இயல்பு, அது பிரச்சனை இல்லை. ஏன் அவங்க அதை சொல்லிகிட்டே இருக்காங்க? கேட்கின்றவர்கள் இருக்கின்ற வரை அவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். அதாவது காக்கா பிடித்தல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அது என்னது? கால் கை பிடித்தல். அப்படின்னா தான் கால் கையை பிடிச்சாலும் தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறது. இந்த கால் கையை யார் போய் பிடிக்கிறாங்களோ, அதுக்கு யார் இடம் கொடுக்குறாங்களோ, அது இருக்கின்ற வரை இந்த உலகத்தில் காக்கா பிடித்தல் இருக்கும். லஞ்சம் கொடுக்கிறாரு, தவறு தான். லஞ்சம் வாங்குகின்றவர்கள் இருக்கின்ற வரை கொடுப்பவர்கள் இருக்கத்தானே செய்வார்கள். அப்போ எங்கே தப்பு? ரெண்டுமே தப்பு தான். ஏன்னா ஒருவன் கொடுக்கின்ற போது வாங்கக்கூடியவன் எனக்கு வேணாம், நான் நேர்மையாக தரப்பேன்னா முடிஞ்சு போச்சு. ஒருவன் மற்றவனை போய் குறை சொல்கின்ற போது எனக்கு அவரை பற்றி தெரியும், உன்னுடைய அந்த முகஸ்துதி வேணாம் என்று ஒதுக்குகின்றார் என்றால் அந்த பிரச்சனை நின்று போயிடும். அது நிற்காது. ஏன் கேட்கிறவர்கள் கேட்டுக்கொடுப்பா, ஆகா இவங்க சொல்கிறாங்க என்ன, இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகமாக இருக்கின்றது என்று உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய இயல்புகளை படம் பிடித்து காட்டுகின்றார் நகுலன் அவர்கள். மிக சிறந்த கவிதையாக இருக்கின்ற ஒவ்வொரு கவிதையிலையும் நீங்கள் திருப்பி படிக்க அந்த வந்துக்கிட்டே இருக்கும் செய்தி. இதுதான் படிமம் என்பது. ஒரு கைதில் படிந்து கிடக்கக்கூடிய ஆழமான தத்துவங்கள். இன்னும் சுதந்திரத்தை பற்றி சொல்லுவாங்க, இரவிலே வாங்கினோம் இன்னமும் விடியவே இல்லை அப்படின்னா. சுதந்திரம் எப்போ வேணும்? இரவில் வாங்கினதை நோவ தெரில, இன்றைக்கும் விடியாமல் இருக்கேன். சுதந்திரம் ஆங்கிலேயர் போயிட்டாங்க. இன்னையும் பார்த்தீங்கன்னா நாட்டில் லஞ்சம் இருக்குது, வன்முறை இருக்குது, ஏமாற்றக்கூடிய தன்மை இருக்குது, இன்னும் எவ்வளவோ இருக்குது. நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன காரணம்? அது நைட்டில் வாங்கினாலும் நோவ தெரில, இன்றைக்கி வெளிச்சத்தில் வாங்கினா நாடு வெளிச்சமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி. இதுதான் புது கவிதையினுடைய அந்த படிமங்கள். அதே மாதிரி தான் நகுலனுடைய கவிதைகளில் ஒவ்வொரு கவிதைகளையும் பார்த்தீங்கன்னா நீங்களாக பொருள் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருப்பதற்கென்று தான் வருகிறோம், இல்லாமல் போகின்றோம். எத்தனை பேர் இருக்காங்க நினச்சி பாருங்கள். இந்த நம்முடைய நாட்டில் சுதந்திரத்திற்கு போராடின காந்திஜி, நேருவை பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம். ஏன் நம்முடைய தாத்தாவிலே பாட்டியில் பேசினா அவங்க நாட்டுக்காண்டி என்ன செஞ்சாங்க? அவர்களுக்காக வாழ்ந்தார்கள், மற்றவர்களுக்காக வாழவில்லை. அதனால அவங்கள பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்பவர்கள் உள்ளதால் இந்த உலகம் இருக்கின்றது என்று புறநானூற்றிலே உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் தனக்கென முயலான் நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உள்ளதாலே உண்மையான என்ற மாதிரி இந்த உலகத்திலே எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாரும் தனக்காக வாழ்வதால் இல்லாமலே போய்விடுகின்றோம். அதே மாதிரி தான் பாருங்கள், மூச்சு நின்று விட்டால் பேச்சு மடங்கும், அவர் பல உண்மைகளை சொல்கிறார் ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம். அலைகளை சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கிற வரை உள் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை என்று நகுலனுடைய அந்த மனிதனுடைய நிலையை பற்றி மிகச் சிறப்பாக கூறியிருக்கிறார்கள். அன்பு மாணவர்களே, இதுபோல் இந்த கவிதைகள்லாம் இருக்கக்கூடியெல்லாம் நிறைய திருப்பி படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா தான் அவனுடைய அந்த தத்துவம் முழுமையாக தெரியும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.